இயேசு உங்களை நேசிக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாளில் ஆண்டவர் நம்மளோடு பேசும்படியாய் வேதத்திலிருந்து 2 வசனங்களை கூட வாசித்து ஆண்டவர் நம்மளோடு பேசக்கூடிய காரியங்களை பார்ப்போம். அது வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 20வது வசனம் 21வது வசனம் எப்படியாக சொல்லுகிறது, ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறைவுண்டு, என்னவெனில் தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற யெசபேல் என்னும் தீர்க்கதரிசியானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவர்களை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவர்களுக்கு இடம் கொடுக்கிறாய். அவள் மனம் திரும்பும்படியாய் அவளுக்கு தவணை கொடுத்தேன். தன் வேசி மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப அவளுக்கு விருப்பமில்லை. பிரியமானவர்களே, தியத்ரா என்ற சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவெனில், அக்னி ஜுவாலை போன்ற கண்களும் பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்களும் உள்ள தேவகுமாரன் சொல்லுகிறது. இந்த அதிகாரத்தில் அந்த 18வது வசனம் எப்படி தியத்ரா சபையின் தூதனுக்கு அப்படின்னு சொல்லி ஆரம்பித்திருக்கிறான். 7 சபைகள்ல இந்த தியத்ரா சபை அப்படின்னு சொல்லப்படுகிற சபைக்கு ஆண்டவர் எழுதுகிறார். இது அநேக சபைகள் உண்டு. நம் பட்டணத்துல, நம்ம தேசத்துல, உலக நாடுகள்ல அநேக சபைகள் உண்டு. நாம் அறிந்திருக்கிறோம். நான் ஒரு சபைக்கு போவேன், நீங்க ஒரு சபைக்கு போவீங்க. அநேக இண்டிபெண்டன்ஸ் திருச்சபைகள் இருக்கு, பெந்தகோஸ்தே திருச்சபைகள் இருக்கிறது, கத்தோலிக்க திருச்சபைகள் இருக்கிறது, ஆர்சி திருச்சபைகள் இருக்கிறது. அநேக திருச்சபைகள் உண்டு. ஆனால் வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையில தேவனை மாத்திரமே எல்லா சபைகளும் ஆராதிக்கிறோம். பிரியமானவர்களே, நாம் சபைகளில் அநேக பேர்கள் இருக்கிறது, ஆனால் ஆராதிக்கிற தேவன் ஒருவர். ஆனால் இந்த இடத்துல ஆண்டவர் உன் பேரில் ஒரு சபைக்கு குறிப்பிட்டு சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. உன் பேரில் எனக்கு குறைவுண்டு, என்னவெனில் தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற யெசபேலின் ஆவி, பாருங்க, என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவர்களை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து. இந்த சபையில இந்த யெசபேல் என்ன சொல்லக்கூடிய ஆவி நிறைந்த மனிதர்கள் தங்களுடைய ஊழியக்காரர்களை விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவர்களை புசிக்கவும் விக்கிரக ஆராதனையை செய்யவும் வேசித்தன பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவர்களை புசிக்கும் அவருக்கு போதித்து அவளை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய். இந்த சபை இடம் கொடுக்கிறது அப்படி என்று சொல்லப்படுகிறது. விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டவர்களை புசிக்க கூடாதுன்னு சொல்லி இருக்கிறாங்க. விக்கிரக ஆராதனை செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. இந்த யெசபேல் என்ற ஆவி நம்ம பழைய ஏற்பாட்டின் காலத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது அதை பற்றி நம்ம அந்த யெசபேலுடைய காரியங்களை நாம் பார்த்திருப்போம். அந்த ஆவி பாருங்க சபைகளுக்குள்ள இந்த நாளில் கிரியை செய்கிறதாக சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, ஏன் அப்படின்னு சொன்னா, ஜனங்களை மோசம் போக்கக்கூடிய பொல்லாத ஆவி தான் அந்த யெசபேலின் ஆவி. விக்கிரக ஆராதனைக்கு ஜனங்களை அடிமைப்படுத்தி அநேக காரியங்களை, ஆண்டவர் ஒருவர் தான் கர்த்தர், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதை அறிந்திருந்தும் ஆனால் பலவித காரியங்களை காண்பித்து வேசித்தனம் என்று சொல்லப்படுகிற இந்த காரியங்கள் பலவிதமான முறைமைகளை சொல்லப்படுகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, அந்த இடத்துல நாம் சொல்லப்படுங்க பாருங்க, விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவர்களை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய். ஸ்திரீயானவள், யெசபேல் என்னும் ஸ்திரீயானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனமும் விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவர்களை புசிக்கவும் அப்படின்னு பாருங்க. அநேக காரியங்கள்ல நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். தேசத்துல அநேக காரியங்கள் கிறிஸ்தவர்களை ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு நான் பேசுகிறேன். கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்படுகிற அவர்களுக்கு நான் பேசுகிறேன். அவர்களுக்கு தான் ஆண்டவர் ஒரு சபைக்கு பேசுகிறதை நாம் புரிந்து கொள்ளும்படியா. 7 சபைகள்ல ஒரு சபை, இந்த தியத்திரா என்ற சபைக்கு ஆண்டவர் பேசிக்கொண்டு இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த தியத்திரா சபையில காணப்பட்ட அந்த காரியங்கள் நம்ம சபையில இருக்கிறதா என்று ஆராய்ந்து பார்க்கும்படியாய் அழைக்கப்படுகிறோம். ஏதோ ஒரு திருச்சபையில நம் கண்களுக்கு அந்த திருச்சபை தெரியும். அந்த திருச்சபையில் எப்படிப்பட்டதான காரியங்கள், ஆண்டவருக்கு விருப்பமில்லாத காரியம் நடந்து கொண்டு இருக்கிறது நமக்கு தெரியும். அங்கு நடத்துகிற போதகர்களுக்கு தெரியும், அங்கு நடத்திருக்கிற பாஸ்டருக்கு தெரியும், அங்கு நடக்கிற ஊழியர்களுக்கு தெரியும். ஆனால் அங்கு இருக்கிற சபை மக்களுக்கு தெரியாது.
அந்த மக்களை இவர்கள் தவறான முறையிலே வழிநடத்தப்படுகிறதாய் சொல்லப்படுகிறது. ஏனென்றால் அந்த ஜனங்கள் பாருங்க, மோசே போய் சீனாய் மலையில ஜெபித்துட்டு வருவதற்குள்ள கீழே என்ன நடக்குது? ஒரு பயங்கரமான அறிவிருப்பு நடக்கிறது. 10 கற்பனைகளை வாங்கி கொண்டு வருவதற்கு முன்பு ஆண்டவர் சொல்றார், அந்த ஜனங்கள் என்ன செஞ்சிட்டாங்க? பாவம் பண்ணிட்டாங்க. பாருங்க, ஒரு கன்றுக்குட்டிகளை உருவாக்குறாங்க. எல்லாம் அசுத்தமான காரியங்களை செய்து கொண்டு ஆடலும் பாடலும் டான்ஸும் அப்படின்னு சொல்லி அந்த அருவருப்பான காரியங்கள் நடக்கிறது. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, இந்த பிள்ளைகளை விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவர்களை புசிக்கவும் வேசித்தனம் செய்யவும் இவர்கள் தூண்டுகிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, ஒருவேளை எந்த சபையில இப்படிப்பட்டதான காரியம் நடக்கிறதோ அப்படிப்பட்டதான சபைகளை ஆண்டவர் இந்த நாளில் பேசுகிறதாவது, தியத்திரா சபைக்கு ஆண்டவர் எழுதும்போது இப்படியாக எழுதுகிறார். இப்படிப்பட்டதான காரியம் நம்ம தேசத்துல, நம்ம பட்டணத்துல, நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சபையில இருக்குமேனால் இதை பார்த்து கொண்டு இருக்கிற அன்பு சகோதரனே, ஒருவேளை ஆராய்ந்து பார்க்கும்படியே கர்த்தர் உங்களை அழைக்கிறார். பிரியமானவர்களே, இப்படிப்பட்டதான காரியம் நம்ம சபைக்குள்ள இருக்குமேனால் அதை விட்டு மனம் திரும்ப வேண்டும். ஆண்டவர் சொல்றார் பாருங்க, அவள் மனம் திரும்பும்படியாய் அவளுக்கு தவணை கொடுத்தேன், தன் வேசி மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப அவளுக்கு விருப்பம் இல்லை என்று எழுதியிருக்கிறது. பிரியமானவர்களே, மனம் திரும்ப அவளுக்கு தவணை கொடுத்தும் அவள் மனம் திரும்பாம படிச்சு, மனம் திரும்புறதுக்கு அவளுக்கு மனசு இல்லை என்று சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, அப்ப ஆண்டவர் பாருங்க, ஒருவேளை இந்த காரியத்தெல்லாம் செய்து முடித்ததும் அவருடைய வருகைக்கு ஆயத்தமா இருக்கிறன்னா ஒரு அசுத்தமான இடத்துக்கு தள்ளப்படும், அந்த பாதாளத்துக்கு தள்ளப்பட்ட போகக்கூடிய ஒரு சூழ்நிலை, கைவிடப்பட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு நேரம் நாம் தள்ளப்படுவோம். பிரியமானவர்களே, தொடர்ந்து அதிகாரத்தை நம்ம வாசித்தோம் என்றால் ஆண்டவர் இந்த சபைக்கு செய்யக்கூடிய காரியத்தின் சொல்லி இருப்பார். அதனால் இந்த சபையில ஆண்டவர் நமக்கு, இந்த சபைக்கு சொல்லப்பட்ட காரியம், இந்த சபையில செய்யப்படுகிற காரியம் நம்ம சபையில இருக்கிறதா? நம்ம சபையில இருந்தா, ஒருவேளை இதை பார்த்து கொண்ட அன்பு ஊழியக்காரரே, ஒருவேளை இந்த சபையில காணப்படுகிற ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாத அந்த காரியத்தை நாம் குறைத்துக் கொள்ள முடியாது. உங்கள்கிட்ட கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ஆத்துமாக்களுக்காய் தேவன் உங்களோடு பேசிக் கொண்டு இருக்கிறார். பிரியமானவர்களே, ஒருவேளை இப்படிப்பட்டதான காரியம் இருக்குமேனால் அவர்களை கர்த்தருக்கு நேராக நீங்கள் வழிநடத்தும்படி ஆண்டவர் விரும்புகிறார். பிரியமானவர்களே, இப்படிப்பட்டதான காரியம் இருக்குமேனால் தவணை கொடுத்தும் மனம் தருமாத பட்சத்தில் ஆண்டவர் அடிக்கடி தன் பிடரையை கடினப்படுத்துகிற மனுஷன் சடுதியிலே நாசமடைவான் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அந்த ஆடுகளுக்காய் புதிய வாசலை ஆண்டவர் திறக்க வேண்டியது வரும். கண்களை மூடுவோம், ஜெபம் செய்வோம். அன்பின் தகப்பனே, ஆண்டவரே, அநேக சபைகள் உண்டு ஆண்டவரே. இந்த தியத்திரா சபையில காணப்பட்ட ஆண்டவருக்கு விருப்பமில்லாத காரியத்தை இந்த வேதத்துல எழுதி வைத்து இருக்கிறீங்க. நாங்க போகிற சபைகள்ல, நாங்க இந்த தேசத்துல இருக்கிற சபைய, எங்க மாவட்டத்துல இருக்கிற சபைய, இந்த உலக நாட்டுகளுக்குள்ள எந்த இடத்துல இப்படிப்பட்டதான சபையில இப்படி அந்த காரியம் நடக்கிறதோ அந்த சபைக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் புரிந்து கொள்ள முடியாது, கர்த்தருடைய ஆதங்கத்தை அவர்கள் புரிந்து கொள்ள முடியாது, அதற்கேற்றாற் போல் தகப்பனுக்கு பிரியமுள்ளவரை நடக்க அவர்களுக்கு உதவி செய்வீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.